நீங்க தான கொலையாய் போச்சுடா. ஐயோ போலீஸ் மாப்ள எப்படி கடை கொலை முயற்சில வேணா கொலை முயற்சி கொலையாய் போச்சுடாங்க. ஆஃபரா எல்லா பொருளுக்குமா? உங்க 2 பேர் தானா? எனக்கு புரியலடா, அந்த பக்கம் தான கை காட்டி. என்னமோ ஏதோ திக்கி தவிக்குது மனமோ. என்ன நீ சொன்னாதான்டா தெரியும். திக்கி தவிக்குது மனமோ. போப்ப நீங்க வந்துட்டு வெக்கமே இல்லாம தின்னுட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? அதான் பசங்க எங்க? அஜி எங்க? அஜிக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போவோம். பொறுமையா போகணும். வீடு இப்படி ஒன்று சேர்த்து ஓகேங்க. ஹேண்ட் பேக் வணக்கம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃபோட ஃபிஷ் ஷாப்புக்கு வந்து போயிட்டுருக்கோம். மாப்பிள்ளை கடை ஓப்பன் சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. 5:30 ஓப்பன் சொன்னாங்க. போக முடியல சீக்கிரமாக. கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் ஒர்க் ஆகிடுச்சு. பக்கத்தில் போயிட்டேன். உங்களுக்கு ஷாப்பு வந்து ஆல்ரெடி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். மீட்டிங்லாம் போயிட்டுருக்கான். ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க லேட்டாக போகிறனால. மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு கடை வந்து எடுத்துக்கூடான்னு சொன்னால் முடியல. ஓகே, நான் ஷாப்புக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வரவங்க ஷேர் பண்ணிங்க, பக்கத்துக்கு வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாமாட்ட வர மாட்டிங்களா? எங்கே ஓடுறீங்க? ஷாப் ஓப்பனிங் வந்துட்டு வெக்கமே இல்லாமல் தின்னுட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை? உங்கள் 2 பேர் தான்டா? எனக்கு புரியலடா, அந்த பக்கம் தானே கை காட்டி. யாத்தி கடைக்கு தானே வந்தேன். நல்லா அடிச்சு உருட்டி தின்னுட்டுருக்காங்க. நான் சாப்பிடல மச்சாங்க. இது யாரு? அவங்க தம்பி வாடா கடைக்கு போகலாம். வேணாம் இப்போ கடைக்கு வேணாம். அடி வெளியே போயிடலாம். வீட்டுக்கு கடைக்கு போகலாம். ஐயோ நான் இந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணும்போது எல்லாத்துலேயும் இப்போ பக்குவப்படுறது பழகிடுது. முன்னாடி கேட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து சிரிப்பா இருக்கு. அஜித் சொன்னாங்க கைவிடலன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா?
பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டூரிங் போகிறவங்க பைக்கை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் போட்டாங்க. பசங்களுக்கு நீங்கள் பைக் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ பையன் வேகமாக பயப்படுவாங்க எல்லா பேரண்ட்ஸும். ஒருவேளை பையன் பைக் எடுத்துட்டு வேகமாக போயிட்டா என்ன பண்ணுறது? அதே மாதிரி நம்ம பைக்கை வந்து வேற யார்கிட்ட சுற்றிருப்பாங்க, அவன் என்னடா இவன் தினமும் அதிகமான படம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளோட பைக்கை வாங்கி உங்களோட பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதோட எல்லாருனாலையும் ஜிபிஎஸ் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டில் இருந்துட்டு என் பையன் எங்கே போகிறான், என் பொண்ணு எங்கே போகிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது போக லைவாக ட்ராக் பண்ணலாம். வந்து அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, வண்டியில் எவ்வளோ வரைக்கும் பெட்ரோல் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை சொல்லுங்கள். அது பண்ணி என்ன சொல்லிக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கன்சப்ஷன் எவ்வளோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து பைக் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அலாரம் வச்சுருவாங்க. பைக் வந்து தொட்டோடனே சவுண்டு கொடுக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா சும்மா தொட்டோடனே ஆரம்பிச்சிடும். அது திருட வந்தவனே விட்டுட்டு ஓடிடுவான். இல்லைன்னா டக்குனு உடச்சி எடுத்துட்டு இல்லாத ஒயரை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வந்து ஆப்பில் வந்து அலாரம் வச்சுட்டோம். ஸோ பைக்கை வந்து தட்டினா கிடையாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணால் சாவியை வச்சு ஆன் பண்ணா அது வண்டியை போட்டு சாவியை ஆன் பண்ண ட்ரை பண்ணா இல்லை எப்படியாவது ஒரு மூலியமா வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோனுக்கு நீங்கள் வந்து ஒரு மோடு இருக்கு. மோடு ஆன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃபோனில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சோம். சாவி போட்டாங்க பார்த்தீங்களா? இல்லை இது இல்லை காது. அதுவும் அக்கா ஆக்சுவலி நம்ம சாவி ஆஃப் பண்ணுங்க. அங்கே ஆஃப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அங்கே ஆஃப் பண்ணாலுமே ஆஃப் ஆகாது. நம்ம ஆஃப் பண்ற வரைக்கும் அது கத்திக்கிட்டே இருக்கும். அக்கா டிவியில பார்த்து ஃபோன் பண்றாங்களா? அக்கா ப்ளீஸ்க்கா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் 2000 பிறந்தேன். நம்மளும் அந்த 90s வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். Please, இது ரொம்ப ஆங்கரா ஐயோ முடிஞ்சிருச்சுங்க. அந்த அக்கா ரொம்ப கியூட்டஸ்டான அக்கா. பட் இல்ல அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எப்பவுமே எல்லா இடத்துக்கும் நான் லேட்டா வருவேன். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் லேட்டா வந்து தம்பி ஒரு 10 நிமிஷம் லேட்டா வாப்பாட்டீங்களா? வாழ்க்கையில எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. அண்ட் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலே நமக்கு வந்து அலாரம் அடிச்சிடும். அது போக வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வந்து நிறைய பேர் இதோ என் ஃப்ரெண்டு இந்த மோடே இவனுக்காக தான் பைக் கேட்பான். என் பைக்கு கேட்பான், பைக்கு கொடுத்துருவேன். வண்டி எடுத்து ஜாலியா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டிட்டு சாவி அப்படியே ஆன்லயே வச்சுட்டு வந்துடும். பேட்டரி டவுன் ஆகும். சாவி யாராவது வந்து டக்குன்னு போட்டு எடுத்து கேள்விட்டா என்னங்க பண்ணுறது? அதாவது சாவி 5 நிமிஷத்துக்கு மேல உங்க வண்டியில ஆன்ல இருந்தாலும் சொல்லி ஆப் காட்டுங்க. ஸோ வந்து எங்களோட 2 பைக். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா 650. ஸோ இது ஒரு 10 லட்சம் ரூபாய் வண்டி, இது ஒரு 13 லட்சம் ரூபாய் வண்டி. இந்த 2 வண்டியிலுமே நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த பைக் எல்லாம் வந்து பண்ண உள்ள டிஸ்பிளேலேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட ஆப் மேக் பண்ணுங்க. ஆமாப்பா, இல்லை லோகோ லான்ச் பண்ணிடலாங்க எல்லாருமே. லோகோ லான்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை காமிச்சிட்டு அவ்வளோ ஃப்ரேம் அவங்களால இருக்கு. அக்கா டிரான்ஸ்பரண்ட் போட்டிருக்கீங்க, பச்சை சரி நாங்க இங்க ஓபன் பண்றோம், நீங்க அங்க ஓபன் பண்ணுங்க. சரி அவன் கேமரா ஓபன் பண்ணி கேமரா சோ பாப்பர்ஸ் எப்படா இல்ல ஆக்சுவலி இந்த கயிறு சிஸ்டம் ஏன்னு நான் சொல்றேன். இத நிக்க வைக்க ஸ்டாண்ட் இல்ல தானே, நிக்க வைக்க ஸ்டாண்ட் இல்ல. அதனால பின்னாடி சாட்சி இந்த செட்டப் யார் இப்படி சூப்பர் நல்லா தான் இருக்கு. வந்து டக்குனு யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கு. ஒரு ட்ரம் சுவிட்ச் பசங்க ஏ டான்ஸ் லவ்யூ ஏய் அப்படியே 3 2 1 சொல்ல எல்லாம் ஒரே டைம்ல பண்ணனும். அண்ணே இங்க விஜய்னால இங்க யாரு விடலையே. வாங்க அம்மா வாங்கம்மா. வா வா அம்மா அங்க வேணாம், கூட்டமா இருக்கு. இங்க வந்துருங்க, இங்க 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 வா. அம்மா பாத்தீங்களா அத எங்கடா
ஓகேவா பண்ணலாமா? அண்ணே வாங்க 3 2 1 சொல்லி ஓபன் பண்ணிக்கலாமா? இல்ல ஆன் பண்ணிட்டாமா? அண்ணே ஓபன் பண்ணலாமா? 3 இல்ல சொல்லுங்க வாங்க போய்க்கலாம். இருங்க. பாப்பர்ஸ்ல அதெல்லாம் இல்ல. ஏய் நல்லா உங்களுக்கு ஓகேவா? 3 2 1 ப்ராடக்ட்டை நாங்க லான்ச் பண்றோம். சோ இதுதான் அண்ணா உட்காருங்க ப்ளீஸ். ஆமா வாங்க. ஐயா ஐயோ இந்த லோகோ கலைஞ்சாலே எங்களுக்கு தாங்க தெரியும். போட்டு அந்த ஆர்டிஸ்ட் நான் பாடுபடுத்திட்டோம். ஒரிஜினல் மேலே கொடுக்கலையே அப்புறம் கருத்து எப்படி போய் பிரிண்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே சோ இதுதான் நம்மளோட ஜிபிஎஸ். சோ வந்து நம்ம டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். சோ வந்து எங்களோட அபிஷியல் லோகோவோட ஒய்ஃபியர் வெல்டிட்டி ஆஃப் ஜிபிஎஸ் ஹியர். சோ நாங்க இருக்கோம், உங்களுக்கு கவலை வேணாம். சோ வந்து இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்களே சும்மா டெமோ பேசுறேன் உள்ள பீஸ்ல இல்ல இதுல நடக்கும்போது உள்ள ஒண்ணுமே இருக்காதா. சோ வந்து இது எங்களோட வாரண்டி கார்டு எங்களோட லோகோவோட. சோ வந்து இது வந்து எங்களோட தேங்க்ஸ் கார்டு அண்ட் வாரண்டி கார்டு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1 இயர்ஸ்க்கு நாங்கள் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் வந்து இது எங்களோட ஓன் ஜிபிஎஸ். நம்ம வந்து உள்ள ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதை எடுத்து ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா போதும். இப்போதைக்கு ஆன்லைனில் நாங்கள் பண்ணுறது கிடையாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆன்லைனில் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க டிடிஎஃப் பிட் ஷாப் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ஸ் போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் கடைக்கு வந்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வண்டி உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது. அண்ணே எங்களோட பிஸ்னஸ் கோஆர்டினேட்டர் வந்து அண்ணே வாங்க ஒரு சில வார்த்தை பேசுங்க. அண்ணா ப்ளீஸ் வாங்க வந்து 2 வார்த்தை பேசுங்க. இல்ல வாசன் ப்ரோ கேட்ட மாதிரி அண்ணா அங்க இருந்து பேச கேட்காது. இங்க வாங்க கேக்குமா? இல்ல அங்க இருந்து பேச எடுக்குமா? இல்ல கேக்குமா? கேக்குல கேக்குல இங்க வந்து நிக்கிறீங்களா? ஓகே சொல்லுங்க. நான் இப்ப பேசுறேன். அண்ணா ஆப் காமிச்சிடலாம். ஓகே இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல மைக்ல பேசலாம். ஓகே மைக் பட ஓகே. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ல ஆப்பிள் போன்ஸ் ஆப்பிள் ஸ்டோர்ஸ்ல அவைலபிள் பண்ணிருக்கோம். ஏன் பண்ணலன்னா அது கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனைங்க. இதுக்கே நாங்க படாத பாடுபட்டுட்டோம். சோ வந்து இப்போ வந்து நாங்க ஆப் லான்ச் பண்ண போறோங்க. சோ வந்து ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் அது இந்த சுத்துதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிடிஎஃப் சிம் தரேன் சேட்டலைட் மூலமா. ஆக்சுவலி எங்களோட விஷயம் ரொம்ப பெருசு. கடவுள் நண்பாலையும் உங்களை மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள்னாலையும் நல்லா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஸோ வந்து ஜஸ்ட் நீங்க பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா டிடிஎஃப் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இதோ முதல்ல வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும். ப்ராடக்ட் வாங்கிட்டு, ஏன்னா ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் தான், அதாவது உங்கள் பைக்கில் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் ஜிபிஎஸை வந்து பைக்கில் வந்து ஆட் பண்ணி தந்துடுவோம். ஆட் பண்ணி தந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து எங்களோட சிஸ்டமில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணுவோம். அப்போ வந்து பைக்கோட மைலேஜ் அது இதெல்லாம் நீங்கள் சொல்வீங்க. எல்லாத்தையுமே நாங்கள் ஃபீட் பண்ணி தந்ததுலேருந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தந்துடுவோம். அப்போலேருந்து நீங்கள் வந்து பார்த்தா உங்களோட ஃபோன்ஸ் அதாவது ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். உங்கள் பைக் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆப்ஸ் சொல்லுங்கள். இவர் வந்து எங்களோட பிஸ்னஸ் கோஆர்டினேட்டர். உங்களுக்கு அதில் என்னென்ன யூசஸ்லாம் இருக்குன்னா, வெஹிக்கிள் நீங்கள் லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம். வண்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது, அவங்க எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கே வெஹிக்கிள்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரமாக அதே லொக்கேஷனில் பார்க்கிங்கில் இருக்குது, அது எல்லாமே உங்கள் மொபைல் ஆப் சிஸ்டம் ரெண்டுத்துலையுமே பார்த்துக்கலாம். வாசன் ப்ரோ சொன்ன மாதிரி மொபைலில் மட்டும் கிடையாது, சிஸ்டம்லையும் சேர்த்து கூட பார்த்துக்கலாம். நீங்கள் வெப் அப்ளிகேஷன்
அதுலேயும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வாசன் ப்ரோ ரைடருன்றனால உங்களுக்கு நீங்கள் ரைட் பண்ணி போகிற ரூட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு, போலீஸ் ஸ்டேஷன் மெயினாக, அதுக்கப்புறம் ஏடிஎம்மு, ஸோ பங்க் எங்கெங்கே இருக்குது, இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 180 டேஸோட ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வண்டி ட்ராவல் பண்ணுறீங்க, சப்போஸ் ஒரு 1 மந்தோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும், எந்தெந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணிருக்கோன்றதை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், பிடிஎஃபாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது இல்லாம அந்த பார்க்கிங் அலாரம், வெஹிக்கிள் எங்கேயாவது நிப்பாட்டுறீங்க, ஆக்சுவலி உள்ள இருக்கிற ஆப்ஷனை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய கொடுத்துருக்கோம். அவங்க நிறைய அண்ணாங்க வந்து அவ்வளவு சேர் போட்டுமே நீங்க உட்கார்ந்து எங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு ஆல்ரெடி அப்புறம் ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்து சொல்லியிருக்காரு. என்னென்ன தெஃப்ட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி எடுக்க முடியும்னு அது நிறைய ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் வச்சு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். நான் உள்ள போய் பார்க்க போறேன், மனு போட்டு உள்ள போய் பார்க்க போகும்போது கூட ஏய் இந்த அண்ணன் இப்படி உள்ள வந்துடுறா, இந்த அண்ணன் இது பண்ணிட்டு உள்ள வந்துடுறா. ஸோ இதெல்லாம் நம்ம ஆப்ல வந்து பாத்துக்கோ, கரெக்டா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா ஒயரை கட் பண்ணும்போது பார்த்து அந்த சென்சார் ஒவ்வொரு தடவை மனு போட்டு வரும்போது எங்களுக்கு 5 அப்டேஷன் அதிகமா கொடுத்துட்டு அது மாதிரி எல்லாம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். ஆமா, எங்க தப்பு நினைச்சோம் அங்கதான் அந்த தப்பு கண்டுபிடிக்க முடியும். அதனால எனக்கு அங்க வந்து நாங்க ஜிபிஎஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்களால வந்து பண்ண பைக் திருடங்களே மீட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ உண்மை, சோ வந்து நான் கேட்கிறோம், நாங்க என்ன நினைச்சிட்டு இருப்போம், பைக் இவ்வளவு சேஃபா இருக்கு எப்படி எடுத்துட முடியும். சோ வந்து இந்த பைக்கோட சாவி மூட்டை எவ்வளவு லட்சம் தெரியுமா? எவ்வளவு லட்சம்? 1.5 lakhs. அந்த சாவி எவ்வளவு? ஏன்னா சென்சார் வச்ச சாவி. பட் இப்படி சென்சார் வச்ச சாவிக்கு டூப்ளிகேட் சாவி வச்சு எடுத்துட்டு போறாங்கன்னா, அதாவது நினைச்சு பாருங்க, நாங்க போய் அண்ணன் இந்த பைக்குக்கு சாவி வேணும்னு கேட்டா எங்களுக்கு 1.5 லட்சம். தலைவனுங்க அழகா டூப்ளிகேட் அடிச்சுட்டு இந்த இவ்வளோ பெரிய சென்சார் பைக் அசால்ட்டா அடிச்சுட்டு போறாங்க. 2 ஒயர்ல காப்பர் கனெக்ட் பண்ணி போடுற மாதிரியும் டோ பண்ணிட்டு எடுத்துட்டு போற மாதிரி இந்த மாதிரி எவ்வளவு விதமான திருட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் பைக் தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு போனாலே அவங்களே ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி பைக்ல ஜிபிஎஸ் இருக்கான்னு தான். ஏன்னா ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் லொகேஷன், அவங்க எந்த ரூட்ல டிராவல் பண்ணாங்க, எந்த இடத்துல லாஸ்டா போனாங்கன்றத வச்சு நம்ம அட்லீஸ்ட் அங்க சிசிடிவி இருந்தா கூட யாரு அந்த தெஃப்ட் பர்சன்றதை பிடிக்கலாம். ஸோ இந்த யூசர்ஸ் எல்லாமே ஜிபிஎஸ்க்கு இருக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்களோட டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட மோட்டிவே என்னன்னு வந்து பண்ணால் பயங்கர ப்ரீமியம் ப்ராடக்ட், ஆனால் கொஞ்சம் கம்மியான விலையில தரணும். ஏன்னா நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஸோ கடை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ப்ரீமியமாக ரெடி பண்ணுறோம். ஆனால் காசு இல்லை. ஸோ லோன் போட்டு காசு எடுத்துக்கலாம், அவரும் பிளான்லாம் போட்டோம். பட் லோன் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. அதனால வந்து இப்போ 2 ப்ராடக்ட் கேரண்டி நிறைய கேட்டாங்க. ஒன்றுதான் அதுக்கப்புறம் பஞ்சர் லிக்விட் எங்கன்னு ஸ்டாக் வந்துட்டு இருக்கா, அந்த ஆங்கர் எங்கன்னு ஒரே டாடா ஏசி வந்துருக்காங்களா. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்களால் வந்து டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட வந்து ஆன்டி பஞ்சர் லிக்விட வந்து இப்போ லான்ச் பண்ண முடியல. ஆக்சுவலி லான்ச் பண்ணாம தான் இருந்துச்சு. அனுப்பிச்சல இன்விடேஷன்லயே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருந்தோம். திடீர்னு கால் பண்ணி ப்ரோ இன்னைக்கே ஸ்டாக் கிடைக்குமா ப்ரோ, 2 ஒட்டா இது மாஸ் பண்ணிடலாம்னாங்க. பட் அதாவது நம்ம மட்டும் தனியா இதை ஒர்க் பண்றது கிடையாது, பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கு. இங்க ஒரு டீம், அங்க ஒரு இந்த டப்பா அடிக்கிறது, இந்த கார்டு அடிக்கிறது, இந்த இதை வந்து ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி, அதாவது சாஃப்ட்வேர்லாம் எங்களோடது தான், ஹார்ட்வேர் வந்து நம்ம ஊர்ல கிடைக்காதுல்ல, அதனால அப்ராட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு அப்படி இந்த லோகோ நாங்கள் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது கொஞ்சம் நஞ்சம் டிலே ஆகும். அதனால பஞ்சர் லிக்விட் இன்னொரு 1 வீக் ஆர் 2 டேஸ் கழிச்சு நாங்கள் வந்து லான்ச் பண்ணுவோம். வேற ஏதாவது அக்கா இப்போதைக்கு ஆஃப்லைன் ஸ்டோர், இன்னொரு மேக்ஸிமம் 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ள ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் த்ரூஅவுட் பேன் இந்தியா எல்லா இடத்துக்குமே சப்ளை கொடுக்க முடியும். ஸோ வித்தின் ஏ டேல நாங்கள் இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா இடத்துலையுமே இன்ஸ்டாலேஷன் டெக்னீஷியன் சப்போர்ட்டும் இருக்கு. எல்லா இடத்துலையுமே ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் தான். ஸோ நார்மலாக எல்லாம் வச்சு பண்ணலை, பண்ணுறவங்க வச்சா பண்ணுறோம். ஸோ ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் தான் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அக்கா நீங்கள் சொல்ல வந்த வார்த்தைகள் நீங்க முன்னாடி வாங்க, பெரிய என்னன்னு சொல்றது, என்னன்னு கேட்கறேன். பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாங்க, பேப்பர்ல எப்படியா நீங்க வந்து இந்த ஷாப் எப்படியா ஓபன் பண்ணிடணும் தான் நான் நினைச்சேன். ஏன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த கடையை பார்த்தோம். ரொம்ப அதுதான் போன வருஷம் டிசம்பர் 25 வந்து நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த கடையை பார்த்தோம். ஆனால் ஹவுஸ் ஓனரே ஃபீல் பண்ணி பேசுகிற அளவுக்கு நடந்துச்சு.
அதே மாதிரி ஷாப் பாத்தீங்கன்னா ஐயோ ஷாப் ஓனர் நாங்க ஹவுஸ் இந்த பில்டிங் ஓனர் ஐயோ ரொம்ப தங்கமான மனுஷங்களா இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட ஒரு சந்தோஷம், கடையில ஒரு கீரல் கூட படாம பாத்துட்டு இருக்காங்கப்பா. ஏங்க கடையே தருங்க போயிட்டா கிடைக்குது, ஆனா கரெக்டா பில் கரெக்டா போட்டுருக்காங்க வாடகை. அதே மாதிரி ரெண்டும் சரி, எனக்கு சேலரியும் சரி கரெக்டா வந்து உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு மொத்தமா கடையே திறக்காம வேலை போகிறவங்க சேலரி பண்ணும்போது 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி கரெக்டா வந்து வாசல் வந்து ஜெயிலுக்கு போயிருந்த சேலரி வந்து கரெக்டா போட்டாங்க. ஆனா அதனாலே வந்து நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன், இந்த பசங்களுக்கு காசு இவ்வளவு போகுது, எப்ப இந்த கடையை திறப்பானுங்க. உண்மையா நான் வந்து எனக்கு காசு வருதுன்றதை விட என்ன யோசிச்சுன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஒருத்தர் ஏற தட்டும் தெரியுமா, இவங்க எப்படி சொல்றது, ஜானி ஏறினா மனசு இருக்குது, என்ன பண்றது. அதை நான் எனக்கு கூட கண் கூட எடுத்து பார்த்துருக்கேன். ஏன்னா 2 பேருமே என் தம்பிங்க தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அக்கா நம்ம அப்படி பண்ணுக்கா இப்படி பண்ணுக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பேசுவாங்க. ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட் எல்லா மேனுஃபேக்சரும் வந்து என் முன்னாடி தான் பேசினாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களால 2 ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த 2 ப்ராடக்ட் வந்து 100 ப்ராடக்ட் ஆகும். லான்ச் பண்ணுவோம் 3 நாள்ல. அதனால அது கண்டிப்பா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆகும். அதே மாதிரி உங்க சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஆசம் அவ்வளோ இது நம்மளோட TTF GPS. ஸோ இது நம்மளோட அஃபிஷியல் லோகோ, இது எங்களோட வாக்கியங்கள். என்ன போட்டிருக்கோம்னா ஒய்ஃப் இயர் வென் TTF இஸ் இயர். நாங்கள் இருக்கோம், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாங்க. உங்கள் பைக்கை நாங்கள் பாதுகாக்கிறோம். அது மாதிரி இதை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வந்து திறந்து பார்க்கணும் ஆசைப்படுறாங்களே. இந்த பாக்ஸை வந்து ரொம்ப ப்ரீமியமாக தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைனாக வந்து கடை வந்து 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு. லான்ச் பண்ணிவிட்டு காரும் வாங்கியாச்சு. இந்த காரில் இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஈஸியாக ட்ரிப் ஒன்று போகிறோம். ட்ரிப் போயிட்டு அஜி உன்னோட ஆல்பம் சாங் ஒன்று பண்ண நாளைக்கு மார்னிங் போகிறோம்ல. என்ன சாங் அது? என்னமோ ஏதோ சாங் சொன்னது. என்னமோ ஏதோ திக்கி தவிக்குது மனமோ. என்ன நீ சொன்னாதான் தெரியும். திக்கி தவிக்குது மனமோ. ஓம் பாட்டு மாப்பிள்ள, இது வந்து கோ பாட்டு. ஓம் பாட்டு ஆல்பம் சாங் பண்ண போக சொன்னால நாளைக்கு. இது கோ பாட்டு நல்லா இழுக்குதுடாப்பா. சொல்றா சாங்டா பண்ண மச்சான், நீயே சொன்னே மச்சான், மணிரத்னம் டைரக்ஷன்ல பண்ண போற ஒரு ஆல்பம் சாங். 4 பேர் போதும்டா கார்ல. அவ்வளவுதான் சர்ப்ரைஸா கார்னா 4 பேருக்கு தானே இந்த காரு. 5 பேர். இல்லடா நமக்கு இல்லடா, ரொம்ப தூரமா ஓட்டுறோம், கம்ஃபோர்ட்டா இருக்கணும். நீங்க தான்டா கொலையாய் போச்சுடா. ஐயோ போலீஸ் மாப்பிள்ள எப்படி கடை கொலை முயற்சியில வேணா கொலை முயற்சி கொலையாய் போச்சுடாங்க. கொலை பண்ணிட்டாங்க. எவ்வளவு போஸ்ட் போலீஸ் இருந்தாங்க. மாமா அது ஒரு கடைக்கு என்ன கதை அடுத்து நெக்ஸ்ட் ஹெல்மெட்ல போறோம். காசு இருக்கும்போது வரும். இப்போ இந்த பொண்ணு இப்பெல்லாம் பேசக்கூடாது, உடனே வரும், கொஞ்ச நாள் தான் வரும். இந்த பொண்ணுங்க வந்து ஹெல்மெட் கேட்டுச்சு உண்மையாவே. கஷ்டமா இருக்கு. என்னடா சொல்றீங்க? கூட அந்த பொண்ணு கேட்டுச்சு. உங்களோட போட்டோ தாங்கல பொண்ணு. அதை என்கிட்ட சொல்லிவிடுது, நான் உடனே அரேஞ்ச் பண்ணி வாங்கி தந்திருப்பேன்டா. நான் பிஸியா இருந்தேன் மாப்பிள்ள, நீ டிஸ்டர்ப் பண்ணல உனியா. நல்லா இருக்குடா, வந்து சொல்றதும் இல்ல ஒன்றும். இதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்றோம் நம்ம. ஆமா, முக்கியமா என்ன பண்ண போறோம்னா GPS அண்ட் பஞ்சர் சொல்யூஷன். மாப்பிள்ள சொன்னா மச்சான் ஏர் பேக்ல உண்மையா வருதா மச்சான்? நான் இருக்குடா. ஆனா என்ன காஸ்ட்லிடா, 88,000. எனக்கு ஒரு 50 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? டேய் எப்படி தர முடியும்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நாங்க வந்து லாபத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு? என்னைய அவ்வளவு சொல்ற? என்னைய ஆடியன்ஸ் சொல்றியா? ஏய் மாப்பிள்ள எனக்கு தெரியும் ஆடியன்ஸ் சொல்றியோ? இல்ல நான் எல்லாத்துக்குமே சொல்றேன். நார்மலா நீ 50,000 கொடுன்ட்டு நீ சும்மா யோசிச்சுப்பா. ஆசையா கேட்டு பார்த்தேன். நாங்க 88,000 தரனா நாங்க எவ்வளவு மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்காக தருவோம். ஆமா, அவனுங்க ஜூம்லயே எடுக்கறானுங்கன்னு தெரியல. நாங்க மத்தவங்க மாதிரி கிடையாது மாப்ள. ஆனா கம்மியா கொடுப்போம் மாப்பிள்ள, எல்லாரும் மாதிரி எல்லாரும் விட எல்லாரும் மாதிரி இல்லாம கம்மியா கொடுப்போம். ஆமா, 50% ஆஃபர்ங்கிறது எவ்வளவு சூப்பர். 50% ஆஃபரா எல்லா பொருளுக்குமா? இருக்குது 2 ப்ராடக்ட். ஜிபிஎஸ்க்கு மட்டும் இப்போ 50% ஆஃபர். என்ன மாப்பிள்ள, முத வண்டி என் வண்டி தான், புல்லட் தான் முத வண்டி, என் வண்டி தான் மச்சான், என் வண்டி தான் முத வண்டி மச்சான். ஆமாப்ல. எப்போ மச்சான் போடலாம்? நாளைக்கு போடலாமா? நாளைக்கு கடைக்கு வந்து நீ தான் வா. யார் முதல் கஸ்டமர் வராங்களோ காலங்காலத்து கடை ஓப்பனு காலைல 10 மணிக்கு ஓப்பன். ஓகே, 9:55 இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். 50% டிஸ்கவுண்ட் போய் எவ்வளோ மச்சான்? ஒரு பொருள் இப்போ எவ்வளோ? 4 மீட்டர் எவ்வளோ? 7,000 ரூபா. டிஸ்கவுண்ட்னா 3,500 ரூபா. ஓகே சரி, மேலே கட்டு மொட்டை மாடியா மாப்பிள்ள? மாப்ள ஏன் மாப்ள கை